திமுக கூட்டணி வலுவாக இருக்குது. 2026லும் அதுதான் தொடரும். 29லையும் அந்த கூட்டணி தொடரும். அதனால பாவம் உங்க ஆசைக்கெல்லாம் தீனி கிடைக்காது. நான் ஒருவேளை நான் சொல்ற பாயிண்ட்டை புரிஞ்சுங்க. விஜய் முதல்ல நான் சொல்ற மாதிரி இந்த ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். அநேகமா அவர் அந்த கிறிஸ்துவ மிஷனரிகளை வச்சு அதில் வெற்றி பெறறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது நடந்தாவே போதும் ராஜா. ஆட்டம் க்ளோஸ். ஒருவேளை தான் எதிர்பார்த்த மாதிரி காங்கிரஸ் வரல அப்படின்னா, காங்கிரஸ் போயிட்டா ஒரு உண்டி குலுக்கி கட்சி ஒன்று போயிடும். நம்ம அண்ணன் திரும்ப அந்த பக்கம் கிளம்பிடுவார். ஒருவேளை அப்படி காங்கிரஸ் போகலை அப்படிங்கிறப்ப வலுவான ஒரு கூட்டணியில் விஜய் தன்னை இணைத்துக் கொள்வார். ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டி 1% தான். வலுவான கூட்டணினா தேசிய ஜனநாயக கூட்டணி. ஸோ அவர் எது பண்ணாலும் அது அதிமுக நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, தயவு செய்து அதிமுக தொண்டர்களே, அதிமுகவுடைய மரியாதைக்குரிய 2ஆம் கட்ட தலைவர்களே, விஜயை எதிர்பார்க்குற மாதிரி ஒரு தோற்றத்தை உங்கள் பேச்சில் வெளிப்படுத்தாதீங்க. அது அவசியமே இல்லை. அதான் வந்தால் டிசாஸ்டர். ஒருவேளை விஜய் இந்த கூட்டணிக்கு வந்தார்னா இன்னைக்கு நிலைமையில ஒரு 150 160 இடத்துல ஜெயிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற அதிமுக 210 இடத்துல ஜெயிக்கும். திமுகவுக்கு ஜலசமாதி, அரபிக்கடல்ல ஜீவசமாதி. திமுக கதம் கதம்.